வெல்கம் பேக் ஃபோக்ஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் சக்தி. நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்குவிட் கேம்க்கான ஃபைனல் ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் என்னதான் சீசன் 1 அண்ட் சீசன் 2 ஃபுட்டேஜஸை ஆட் பண்ணியிருந்தாலும் அந்த லாஸ்ட் 1 மினிட்ல வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி அந்த ஃபைனல் கேமையுமே லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த ட்ரெய்லரில் புதுசாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஓப்பனிங் ஷாட்லேயே கீஹோனை தான் காமிக்கிறாங்க. பட் பேக்ரவுண்டில் வந்து பிளேயர் 149 நடந்ததுக்கு எல்லாம் நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா போன சீசனோட எண்டில் கீஹன் ஃப்ரண்ட்மேனை எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேரை கூட்டிட்டு போய் அந்த ஃபைட்ல தோத்துட்டு தான் இப்பொழுதுக்கு இங்க உட்கார்ந்துருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது அந்த நைஃப் அண்ட் கிக் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சீசன் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சில ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல இந்த போட்டோவை வச்சு கீஹன் வந்து ஃப்ரண்ட்மேன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னுமே ஃபேன்ஸ்லாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இல்ல, கீஹோன் பிளேயர் 149 கிட்ட தான் இங்க பேசிட்டு இருக்காரு. பிளேயர் 149ஓட ஹேர் கலைஞ்சிருக்கிறதுனால அந்த நைஃப் அண்ட் கிக் கேமுக்கு அப்புறம் தான் இந்த சீக்வன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ்ல அந்த பிளேயர் 149ஓட ஹேர் அவிழ்ந்திருக்காது. அந்த நைஃப் அண்ட் கிக் கேம்ல தான் இந்த ஷாட்ல பிளேயர் 149ஓட ஹேர் அவிழ்ந்திருக்கு. ப்ராபப்ளி இந்த கேம்ல அவங்க ஹேர்ல ஒளிச்சு வச்சிருந்த அந்த சீக்ரெட் நைஃபை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஷாட்ல இவங்க ஒரு ரெட் டீம் பிளேயரை வந்து ஹக் பண்ணி அழுகுறாங்க. இவங்க பையனுமே ரெட் டீம் தான். ஸோ அவங்க பையன் இந்த நைஃப் அண்ட் கிக் கேம்ல இறந்ததுனால இவங்க இங்க அழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் பிளேயர் 149க்கு வந்து ரெட் பால் தான் கிடைச்சிருக்கும், அவங்க சன்னுக்கு தான் ப்ளூ பால் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த ட்ரெய்லரோட இந்த ஷாட்டில் பிளேயர் 149 வந்து ப்ளூ ஜாக்கெட் போட்டிருக்காங்க. இவங்க அந்த பால்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எடிட்டிங்கில் இப்படி வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஓட்டிங்கை வச்சு அந்த ஓட்டிங்கில் இந்த பிளேயர் 149 ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மற்ற பிளேயர்ஸ் கிட்ட கேட்குற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைக்கப்படலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஷாட்டை வந்துட்டு ப்ரீவியஸ் ட்ரெய்லரில் காமிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ஸோட அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கதை போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஓட்டிங்கில் ஆப்வியஸ்லி கேமை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் அதிக பேர் ஓட் பண்ண போறாங்க. நைஃப் அண்ட் கிக் கேமுக்கு அப்புறம் தான் இந்த சீன் வந்துச்சு அப்படின்னா கீஹோனை கேம் டைம் தவிர மற்ற நேரம் ஃபுல்லாக ஹேண்ட் கஃப் போட்டு வைக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். அடுத்த ஷாட்ல அந்த விஐபி டின்னர் சீனை வந்து காமிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல விஐபிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாகவே ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா டீசர்லையுமே இந்த விஐபி டின்னர் ஷாட்டை காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த விஐபியில் ஃபீமேல் விஐபிஸ்மே இருக்கிறாங்க. சீசன் 2 ரிலீஸ் ஆனப்ப அந்த ஜனவரி மந்த் பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகாப்ரியோலாம் விஐபியா கேமியா கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ரூமரை கிளப்பிட்டு இருந்தாங்க. பட் அப்படி உண்மையாகவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி அந்த தியரிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க. ஸோ டிகாப்ரியோ விஐபியா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி யாராவது ரூமரை கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது ரூமர் தான். டிகாப்ரியோ விஐபியா வரப்போறதில்ல. அடுத்த ஷாட்ல ஒரு சோல்ஜர் அந்த பிளாக் மாஸ்க்டு ஆஃபீஸர் கூட ஃபைட் பண்றாங்க. இது ஆப்வியஸ்லி அந்த சோல்ஜர் ட்ரையாங்கிள் மாஸ்கை போட்டிருக்கிறதுனால சோல்ஜர் 11 தான் இருக்கணும். ஆல்ரெடி போன சீசன்லயே இந்த மாஸ்க்டு ஆஃபீஸருக்கும் சோல்ஜர் 11க்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும். ஏன்னா சோல்ஜர் 11 வந்து அந்த ஆர்கன்ஸ் ஹார்வெஸ்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த சீசன்ல அந்த ஃபைட் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஃபைட் எப்படி உங்களுக்கு வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கிருந்து சோல்ஜர் 11 அந்த மாஸ்க்டு ஆஃபீஸரா போட்டு தள்ளிட்டு அந்த பிளேயர்ஸோட டீடைல்ஸ்லாம் இருக்கிற ரூமுக்கு போய் அதெல்லாம் பர்ன் பண்ணிட்டு இவங்க எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு இடையில பிளேயர் 246 எப்படி காப்பாற்ற போறாங்க, காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களா, அது இவங்க கீஹோனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்ல அந்த டிடெக்டிவ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்ல இவங்க 3 பேரும் சேர்ந்து ஃப்ரண்ட்மேனை எதிர்த்து நிற்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சோல்ஜர் 11ஓட ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல அந்த பிளேயர் 100ம் அவரோட சில பேரும் ஜம்ப் ரோப் கேமுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அடுத்த ஷாட்லயே ஒரு பிளேயர் அந்த ரோப்பை கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறாரு. பட் இன்னொரு பிளேயர் அந்த ரோப்ல கால் மாட்டி தூக்கி எறியப்படுறாரு. இந்த ஷாட்ல அந்த பிளேயர் வந்து எந்த அளவுக்கு வேகமா ஃபோர்ஸா தூக்கி எறியப்படுறாரு அப்படிங்கிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. இந்த சீன் சீரீஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு இந்த ஷாட்டை பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் அடி வாங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம் சீரீஸ்ல அதை கரெக்ட் பண்றாங்களா அப்படின்னு. இந்த கேமை ஃபர்ஸ்ட் சீசனோட அந்த கிளாஸ் பிரிட்ஜ் கேம் மாதிரி தான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த நைஃப் அண்ட் கீ ரொம்ப எமோஷனலா இருக்க போகுது. அந்த மார்பிள்ஸ் கேம் மாதிரி இந்த ஜம்ப் ரோப் லைக் ஒரு ஃபன் கேமா இருக்க போகுது. அண்ட் அந்த ரோப்ல ஒரு பறக்கிற ஷாட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர் இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிட்டு ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க. அண்ட் இங்க ஒரு பிளேயர் ஆல்மோஸ்ட் பக்கமா போயிட்டு எலிமினேட் ஆகியிருக்கிறாரு. ஸோ இந்த ஜம்ப் ரோப் அப்படிங்கிறது
கர்ணம் தப்பினால் மரணம் கன்ஃபார்ம். அந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து அமைய போகுது. அடுத்த ஷாட்டில் ரெட் கார்ட்ஸ்லாம் ஐலாண்டில் ஒரு போட்டில் இருந்து இன்னொரு போட்டை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம டிடெக்டிவ் க்ரூவோட போட்டு தான். ஸ்னீக் பீக்கில் அந்த போட்டோட கேப்டன் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட் மேனுக்கே கால் பண்ணி டிடெக்டிவோட பிளானை சொல்லுற மாதிரியும், அதுக்கு ஃப்ரண்ட் மேன் கேம்ஸ் முடிகிற வரை அவங்கள ஐலாண்டை கண்டுபிடிக்க விடாத அப்படின்னு சொல்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு ஸ்னீக் பீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் மேன் கில் த மால், அவங்க எல்லாரையும் கொல்லுங்க அப்படின்னு ஆர்டர் போடுவார். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த போட்டில் இருக்கிறவங்கள தான் ஐலாண்டை கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். அதுக்காக தான் ஃப்ரண்ட் மேன் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு. அதனால தான் இங்கே சோல்ஜர்ஸுமே அந்த போட்டை வந்து எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் டிடெக்டிவ் அந்த ஐலாண்டுக்கு வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவரை தாண்டி இந்த போட்டில் இருந்த மற்ற கேரக்டர்ஸ்க்கு என்னாச்சு, எல்லாருமே இறந்துட்டாங்களா இல்லை கொஞ்சம் சர்வைவர்ஸ் ஆச்சும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த கேங்ஸ்டரோட அசிஸ்டன்ட் மட்டும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. போன சீசன்ல அவரோட கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ போட்டு தள்ள மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த ஷாட்ல பிளேயர் 120 வந்து பிளேயர் 226 எதிர்த்து நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்ல பிளேயர் 149 அந்த பாட்டியோ பிளேயர் 222 அந்த பிரெக்னன்ட் பொண்ணும் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. இந்த கேம்ல பிளேயர் 120 வந்து பிளேயர் 149க்கும் பிளேயர் 222க்கும் ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ப்ரீவியஸ் ட்ரைலர்லயே பாத்தீங்க அப்படின்னா பிளேயர் 120 வந்து இந்த மேஸ் கேம்ல இருந்து தப்பிச்ச மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பின்னாடி அந்த பாட்டியும் பிரெக்னன்ட் பொண்ணு இருக்கிறதுனால இவங்க 3 பேருமே கூட இந்த கேம்ல இருந்து ஒன்னா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஷாட்ல பிளேயர் 222 காமிக்கிறாங்க. கண்ணில் தண்ணியோட உட்காந்துருக்காங்க. பெருசா எதுவும் இந்த ஷாட்டை வச்சு கிராக் பண்ண முடியல அப்படின்னாலும் பேக்ரவுண்ட்ல இருக்க கலரை வச்சு பார்த்தா அந்த ஜம்ப் ரோப் கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கேம்ல இவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சுத்தமா ஐடியா இல்ல. உப்பு மூட்டை கூட தூக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஷாட்ல தான் கீஹன் வந்து என்னைய ஏன் கொல்லாம விட்டீங்க அப்படின்னு அந்த கார்ட்ஸ் கிட்ட சண்டை போடுறாரு. இந்த சீனை தான் ஃப்ரண்ட் மேன் மானிட்டர்ல பார்த்துட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த கேப்டன் கிட்ட இருந்து கால் வரும். அடுத்து ஒரு ரெட் கார்டு வந்து பிளேயர் 456 ஒன்னு அவர் பார்க்கணும் அப்படின்னு ஃப்ரண்ட் மேனை பார்க்க கூப்பிடுறாரு. அதுக்கு அடுத்த ஷாட்ல அப்படியே சீசன் 1ஓட ஸ்டார்டிங்ல காமிச்ச மாதிரியே சின்ன பசங்க கேமை காமிக்கிறாங்க. இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 7 பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க யாரு, இவங்களுக்கும் இந்த ஸ்குவிட் கேமுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா இல்ல ஜஸ்ட் கீஹனோட மெமரியா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஃப்ரண்ட் மேனோட மெமரியா இருக்குமோ தெரியல. அடுத்து இதுதான் இந்த ட்ரைலர்ல காமிச்ச ஒரு புது கேம். ஒரு பிளேயர் பாசிபிளி அது கீஹோனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவரு ஆல்ரெடி ரெட் கலர்ல இருக்கிற ஒரு பட்டன் மேல கால வைக்கிறாரு. அந்த பட்டன் மேல கால வச்சதும் கிரீன் கலர்ல அதுல லைட் எரியுது. இது என்ன கேம் அப்படிங்கிறது சுத்தமா ஐடியா இல்ல. இன்கேஸ் சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கேமை பத்தின லீக்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன். பட் இப்போதைக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இந்த சீசன் 3 ரிலீஸ் ஆக. கண்டிப்பா எல்லாரும் செம்ம ஹைப்ல இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. அண்ட் இந்த சீசன் 3 வந்து ஃபைனல் சீசன். இதுக்கப்புறம் ஸ்குவிட் கேமை பார்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு சின்ன அப்டேட். ஸ்குவிட் கேம்ல ஃப்ரண்ட் மேனுக்குன்னு தனியா ஒரு ஸ்பின் ஆஃப் வர வாய்ப்பு இருக்கு. எஸ், இப்போ ரீசெண்டா தி டொனேட் ஷோல ஜிம்மி ஃபேலன் வந்து ஃப்ரண்ட் மேனோட ஸ்பின் ஆஃபை பார்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஃப்ரண்ட் மேனை ஆக்ட் பண்ண அந்த ஆக்டர் கிட்ட கேட்கும்போது அவரு எஸ்ன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. மேபி அது ஃப்ரண்ட் மேனோட ப்ரீக்வலா கூட இருக்கலாம். ஆனா இது வந்து அஃபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. மேபி இந்த சீசன் 3 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த டொனேட் ஷோட அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஹோல்சம் வைப்பாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் மேனாக ஆக்ட் பண்ணவர்கிட்ட வந்து ஜிம்மி ஃபேலன் நிறைய ஃபன்னான கேள்விலாம் கேட்டார். அதுக்கெல்லாம் அவர் வந்து ரொம்பவே சூப்பராக ஆன்சர் பண்ணார். ஃப்ரண்ட் மேனாக சீரீஸில் இனி என்னால் இவரை வெறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சாமாக இருந்துச்சு அந்த ஷோவில். அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சீசன் 3க்கு ஹைப் வேற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் வீடியோவை பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ். சீசன் 3 ஒரு எபிசோடும் இதே மாதிரி தனித்தனி வீடியோவை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.